நம் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் பரிசுத்தமாய் ஆண்டவரே மெய் உயர்த்தி மேலுவோம். ஆண்டவரே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மக்கு நன்றி. ஆவியானவரே உன்னதமானவரே மெய் துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். அப்பா நல்லவரே மக்கு நன்றி. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா மாறாதவரே மெய் துதிக்கிறோம். மகிமையின் மேகமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி. ஆண்டவரே மெய் துதிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். அப்பா உம்முடைய தயவிற்காய் நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுபவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களுடைய பரலோக பிதாவே மெய் துதிக்கிறோம். பரலோக தந்தையே மெய் துதிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம். சகல அதிகாரத்தையும் உடையவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை தான் நினைக்கிறே, வசனம் தியானிக்கிறே. உம்மை தான் நினைக்கிறே, வசனம் தியானிக்கிறே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றே. ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். உம்மை தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். உம்மை தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றே. ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இரட்சகரே இம்மானுவேல். தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறேன். என்னுடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா. என்னுடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா. ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். உம் இரக்கம் உம் தயவு மேலானது உயிரை விட. உம் இரக்கம் உம் தயவு மேலானது உயிரை விட.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மையே நான் துதிப்பேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மையே நான் துதிப்பேன். உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன். உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். உம்மை தான் நினைக்கிறேன். உம்முடைய வசனத்தை வசனம் தியானிக்கிறேன். வசனத்தை கொண்டு பேசுகிறேன். வசனம் தியானிக்கிறேன். நீ எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றே. ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பரிசுத்த நாமத்தை உடையவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இம்மானுவேலராக எங்களோடு ஒவ்வொரு நாளும் கூட இருந்து எங்களை நடத்தி வருகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உம்முடைய மகிமை எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். பாட போகிற பாடல்கள், ஜெபிக்க போகிற ஜெப குறிப்புகள், தியானிக்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஒரு சில பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கம் இல்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவேன். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. சகலத்தையும் செய்திடுவார் அறினதின் காலத்திலே, காத்திருப்பே. நடைந்திடுவே, சகலத்தையும் செய்திடுவார்
அதின் காலத்திலே காத்திருப்பேன் என் நேசருக்காய் புதுபலன் அடைந்திடுவே யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானார் எல்லாமே பார்த்து கொள்வார் யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார் எல்லாமே பார்த்து கொள்வார் நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவே கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவே நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவே கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவே கர்த்தரேந்தன் நல்மெய்ப்பரே குறை ஒன்றும் எனக்கில்லையே காத்திடுவார் நடத்திடுவார் அபிஷேகம் செய்திடுவார் கர்த்தரேந்தன் நல்மெய்ப்பரே எங்களுடைய குறை ஒன்றும் குறை ஒன்று எங்களுக்கு இல்லப்பா. எங்களை காத்திடுகிறதே நடத்துகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அபிஷேகம் செய்திடுவார் யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார் எல்லாமே பார்த்து கொள்வார் யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானார் எல்லாமே பார்த்து கொள்வார் நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவே கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவே நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவே கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவே யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார் எல்லாமே பார்த்து கொள்வார் யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார் எல்லாமே பார்த்து கொள்வார் நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவே கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவே நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவே கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவே எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பே எதுவும் என்னை அவருடைய அன்பில் பிரிப்பதில்லை எதுவும் நம்மளை பிரிக்க முடியாது இயேசுவின் அன்பில் இருந்து எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பே எதுவும் என்னை பிரிப்பதில்லை இயேசுவின் அன்பில் இருந்து யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார் யெகோவாயீரே எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவ ஆவியானவருடைய கரம் எங்க மேல வெளிப்படுவதாக துணையானார் எல்லாமே பார்த்து கொள்வார் நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்மையான காரியங்களை வாழ்க்கையில செய்கிற எபினேசரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். யெகோவாயீரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பாடிடுவே நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவே கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவே
சகலத்தையும் செய்திடுவா. அதினதின் காலத்துல நன்மையான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு தேவன் அவர். நேசருக்காய் புது பலன் அடைந்திடுவேன். சகலத்தையும் செய்திடுவார். அதினதின் காலத்திலே செய்து முடிக்கிற ஒரு தேவன் காத்திருப்பேன். என் நேசருக்காய் புது பலன் அடைந்திடுவேன். யெகோவாயிரே என் வாழ்வின் துணையானா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரே, பார்த்து மகிமைப்படுத்துகிறோம். யெகோவாயிரே வாழ்வின் துணையானா. எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான். நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான். நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவேன். யெகோவாயிரே என் வாழ்வில் துணையானா. எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயிரே என் வாழ்வில் துணையானா. எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான். நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான். நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவேன். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் நடத்தி வந்தவர், ஆதரவாய் நம்மளோடு கூட இருந்தவர். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடுவோம். இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்றும் மழையையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே,
எபினேசரே, எபினேசரே, என்னுடைய வாழ்க்கை ஆச்சரியமாய் கோடி நடத்தி வந்தவரே, கோடி நன்றி உம்மை நாங்கள் ஐயா. நன்றியோடு உயர்த்துகிறோம். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீர், கிருபையாலே அழைத்து வந்தீர். ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீர், கிருபையாலே அழைத்து வந்தீர். அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்தீர். அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. உதவி செய்கிறவரே, எபினேசரே, மட்டும் நடத்தி வந்தவரே, உம்மை நாங்கள் கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா.
நடத்தி வந்த எபினேசரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஏகோவா தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை எங்களுக்கு உதவி செய்தவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. நீரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏகோவா ஈரேவா இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு எங்களை நடத்தி வந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரலோக தேவனே பராக்கிரம உள்ளவரே, பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. எல் ஷடா எல் ஷடா சர்வவல்ல தேவமே, எல் ஷடா எல் ஷடா சர்வவல்ல தேவமே, உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். ஏகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே, ஏகோவா நிசியே என்னுடைய வாழ்க்கையில வெற்றியை தருகிறவரே, வெற்றி தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லப்பா. ஆகாதது சர்வ உலகத்தை ஆளுகை செய்கிறவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவுமில்ல. ஏகோவா ரப்பா சுகம் தந்த தெய்வமே, ஏகோவா என்னுடைய வாழ்க்கையில சுகத்தை தருகிற ஏகோவா ரப்பாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தந்த தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம். நல்லா ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நாம் ஆராதனை செய்வோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். பரலோக தேவனே ஆராதிக்கிறோம் அப்பா. பராக்கிரமம் நாங்கள் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உங்களால கூடாத காரியம் இந்த பூமியில ஒன்றுமே இல்ல, எதுவும் இல்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும்
ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், நாமத்தை நாம் உயர்த்துவோம். சர்வ வல்ல தெய்வமே எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எல் ஷடாய் என்ற நாமத்தை உடையவரா, ஏகோவா ஈரேவா, ஏகோவா ராஃபாவா, ஆண்டவரே எல்ரோயியாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையில நடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி இயேசப்பா. தொடர்ந்து எங்களை நீங்க நடத்துங்க, தேவ கரம் கூட இருக்கட்டும், ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். இந்த நேரத்திலேயும் நம்ம தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் உற்சாகமாய் கருத்தாய் நம்ம ஜெபிப்போம். தேவன் நம்மளுடைய நடுவில் தேசத்தின் மத்தியில் பெரிய மாற்றங்களை எழுப்புதலை அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு பதில் தந்து நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் நம்ம ஜெபிச்ச எல்லா ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொண்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். உபாகமம் 1ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம்.
நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தேசத்தை ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லா பொருளாதார பிரச்சனைகளும் மாறணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்து ஜெபம். அன்பெல்லாம் தந்தை துதிக்கிறோம், சோதரிக்கிற சபா இந்த ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிற சபா. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிற சபா. எங்கள் தேசத்தில் தேவன் நாமே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சபா. ஆசீர்வாதத்தை தடை செய்கிற எல்லா சத்துரான கிரைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக சபா. தேவன் நாமே ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சபா. பொருளாதார பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றி போடுங்க சபா. எங்கள் தேசத்தில் தேவன் நாமே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை அழைக்கிறதுக்காக நன்றி செலுத்தி. பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் எங்கள் தேசத்தை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, தேசத்திற்கு ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட நீங்க உதவி செய்தலுங்க. வானத்தின் பலகனைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உடைய ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் செய்கிற தொழில்களில் உண்மையா இருக்க உதவி செய்தலுங்க. எல்லா வேலைகளையும் உடைய வல்லமையில கரங்களை இறங்குவதாக. ஒவ்வொருத்தருடைய கரங்களை தயவு கிடைக்க நீங்க உதவி செய்தலுங்கப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உடைய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையா இருந்து செயல்பட நீங்க உதவி செய்தலுங்க. உண்மையா இருந்ததுனால பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய செய்யற எல்லா வேலைகளையும் உடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை இறங்குவதாக. எல்லா போட்டி பொறாமைகள் எல்லாம் மாற நீங்க உதவி செய்தருளுங்க. ஆவியானுடைய வல்லமை தாமே ஒவ்வொருத்தருடைய வேலைகளை கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வியாபாரம் செய்யறவர்களெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உடைய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பண தேவையை நீங்க தாமே சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், யார் யார் எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் உடைய கரம் வெளிப்படுவதாக. ஆசீர்வதிக்கிற வல்லமை தாமே இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் ஆண்டவரே 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்தருளுங்க. ஆசீர்வாதங்களை பெற விடாமல் தடை செய்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. எல்லா கடன் பிரச்சனைகளும் மாற நீங்க தாமே உதவி செய்தருளுங்கப்பா. ஆண்டவரே, தொழில்கள் வியாபாரங்கள் எல்லா வேலைகளையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. விவசாயம் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை ஏற்ற மழைகளை நீங்க தாமே கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அதிலேயே அநேக ஆசீர்வாதங்களை காண நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் நீங்க தாமே ஆசீர்வதிங்கப்பா. சிறு தொழில் செய்கிற எல்லாரையும் நீங்க தாமே ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்திற்கு ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட நிலையில வாழ நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே உயர்த்த போற நம்முடைய மேலான கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்ம தேசத்தில் உள்ள அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு அதிகாரிகளும் அச்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முழங்கால் படி ஜெபம். பலத்தந்தை மெதுதிக்கிறோம் சோதரிக்கிற சபா. ஜெபியத்தக்காம் நன்றி செலுத்துகிற சபா. தேசத்திற்கான ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறான். ஒவ்வொரு அதிகாரிகளையும் தேவன் நம்மை ரட்சிக்கப்படுத்துங்க சபா. ரட்சிப்பை தடை பண்ணுகிற எல்லா கிரியைகளையும் தேவன் நம்மை மாற்றி போடுங்க சபா. உங்கள் ரட்சிப்பின் கடந்தாமே ஒவ்வொரு அதிகாரிகளையும் தொடுவதாக சபா. அந்த கடந்தாம வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்க ஒவ்வொரு அதிகாரிகளையும் தேவன் நம்மை தொட்டு ரட்சிக்கப்பட நன்றி செலுத்துகிற சபா. ஆனால் ஒவ்வொரு அதிகாரிகளையும் தேவன் தொடுங்க ஆண்டவரே. ஆனால் யாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது சபா. நீரே உண்மையான தேவன் அந்த ஒவ்வொரு அதிகாரிகளையும் கண்டுகொள்ள உதவி செய்தருளுங்க. இதுக்காக யாராச்சும் அப்படி பல்லவ பிதாவே நாங்கள் துதிக்கிற சொரிக்கிறேன் சபா. ஆமென். அந்த வேலை ஆண்டவரே எங்களை ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம்பா. எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். தலைவர்கள் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் சபா. ஆமென். தலைவர்கள் மத்தியில் தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகட்டும். தலைவர்கள் ஒவ்வொருத்தர் நீதான் மெய்யான தெய்வங்கிறது அறிய உதவி செய்யுங்கப்பா. தலைவர்கள் ஆண்டவரே சபா ஜனங்கள் மீது ஆண்டவரே கரிசனை உள்ளவர்களா இருக்க உதவி செய்யுங்க. சரியான நிலையில் ஆண்டு தேசத்தை நடத்த உதவி செய்யுங்கப்பா. யாருமே ஆண்டு தவறான நிலையில் அந்த ஊழலான காரியங்களை செயல்படுத்தக்கூடாதுப்பா. சபாண்ட தேசத்தின் மீது ஆண்டு நன்மையான காரியங்கள் ஆண்டவரே தங்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்க உதவி செய்யுங்கப்பா. சபாண்ட தவறான காரியங்கள் ஆண்டவரே தலைவர்களை பயன்படுத்துகிற எல்லா சத்துருக்கிரியில் அழிக்கப்பட்டோம். தலைவர்கள் ஆண்டு தேசத்தை நல்ல நிலையில் நடத்த உதவி செய்யுங்க. ஜனங்கள் மீது ஆண்டவரே கரிசனை உள்ள தலைவர்களா இருக்கட்டும் சபா. தேசத்தை சரியான நிலையில் ஆண்டு நன்மையான நிலையில் நடத்த உதவி செய்யுங்க. ஒவ்வொரு தலைவர்கள் மத்தியில தேவ ரட்சிப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் உங்களுடைய ஊழியக்காரன் பைபிள் எழுதியிருக்கேப்பா. நீங்க தாமே ரட்சிக்கப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதையில் ஆண்டு ஒவ்வொருத்தரும் திரும்ப உதவி செய்யுங்க. அந்த தலைவர்கள் மத்தியில தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா எழுதின புத்தகம் 29 அதிகாரம் 7வது வசனம்.
நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். நம்ம தேசத்தில் சமாதானம் உண்டாகலான்னு ஜெபிப்போம். சண்டைகள் கலகங்களாக மாறணும், சமாதானத்தை சீர்குலைக்கிற எல்லா சத்துராணிக்கிறேன் அழிக்கப்படணும் அப்படின்னு சேர்ந்தோம். பல்லோ தந்தையை மிதிக்கிறோம் மெசோதைக்கிறே சபா இந்த ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறே சபா. எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானத்தை தேவன் நம்ம கட்டளையிடுங்க சபா. சமாதானத்தை சீர்குலைக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானம் எல்லாம் உதவி செய்தில்லைங்க சபா. தேவ கடன் நாம் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா சத்துராணிக்கிறேன் அழிக்கப்படுவதாக சபா. எங்கள் தேசத்தில் அனைவரும் சமாதானத்தை சீர்குலைக்கிற எல்லா கிரியைகளையும் மாற்றி போடுங்க ஐசப்பா. ஒரு சமாதானத்தை தேவன் நம்ம கட்டளை இடுங்க ஐசப்பா. சமாதான காரணம் அனைவரும் எங்கள் தேசத்தில் நீங்கள் இருந்து செயல்படுங்க ஐசப்பா. பரலோகபிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை அவக்குள்ள செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சந்தோஷத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் அநேக சண்டைகள் பிரிவினைகள் இருக்கு ஏசப்பா. அதெல்லாம் கர்த்தர் தாமே மாற்றிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியாவுடைய வல்லமை தான் வெளிப்படட்டு ஏசப்பா. உடைய கிருபை தாமே அதை மாற்றிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை சீர்குலைக்கிற கிரியைகளை அழிக்கப்படுவதாக ஆண்டவர் நீர் தாமே இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா ஆவிக்குரிய கனியாகி அந்த சமாதானத்தை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய மகிமையின் கரை வெளிப்படட்ட ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை தாமே வெளிப்படட்டு ஏசப்பா. நீர் தாமே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆவியானுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா பிரிவினைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. சண்டைகள் கோபங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. அன்பையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துங்க ஏசப்பா. மகிமையின் கரம் வெளிப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு மனத கர்த்தராமே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே செயல்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய மகிமை வெளிப்பட போற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பிதாவே, ஆமென். சமாதானக்காரன் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரன் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. யோவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 28-29. 2:28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஊழியக்காரர் மேலே ஆவி உண்டாகணும், ஊற்றப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து பல்லத்தந்தை மிதிக்கிறோம் மெசோதைக்கிற சபா. இந்த ஜெபியத்தக்காம் நன்றி செலுத்தி சபா. எங்கள் தேசத்தில் அனுபவ தேவ நம்ம எழுப்புதல் கட்டளையிடுங்க சபா. எழுப்புதல் தடை செய்கிற எல்லா சுற்றுலாநிக்கிறீங்க அழிக்கப்படுவதாக சபா. எங்கள் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாகனே சபா. அனுபவ தேவ கடன் நாம் வெளிப்படுவதாக எல்லா சத்துராணிக்கிறீங்க அழிக்கப்படுவதாக சபா. நம்ம மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிக்கிங்களே சபா. அனுப்பி ஒவ்வொருத்தல் மேலும் தேவ ஆவியானவர் தேவ நம்ம இறங்கி வாங்க சபா. இந்த பரிசுத்தாமே வல்லமை நாம ஒவ்வொருத்தல் மேலும் இறங்குவதாக சபா. நாங்கள் தாகமாக கேட்குறே சபா. ஒவ்வொருத்தல் மேலும் ஆவியை நிரப்பி எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்பது தேவ நம்ம கட்டளையிடுங்க ஆண்டவரே. நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. அந்த வேளையிலே ஜெபம் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமென். தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இந்த தேசத்துல ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளையும் ஒரு ஆண்டவரே மறுரூபமாக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க. தேசத்துல ஆண்டவரே ஒரு மகா பெரிய எழுப்புதலை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளையும் எழுப்புதலை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களை ஆவியில நிறைந்து ஜெபிக்க நீங்க உதவி செய்யுங்க. ஒரு ஆதி திருச்சபையை போல ஒவ்வொரு சபைகளையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு
ஜனங்களை நீங்க நிரப்புங்க ஏசப்பா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அப்பா அந்த வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு ஜனங்களை நீங்க நிரப்புவீராக. வல்லமையினால நீங்க நிரப்புங்க ஏசப்பா. அபிஷேகம் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு சபைகளையும் ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளாலும் நீங்க நிரப்புங்க ஏசப்பா. ஊழியக்காரங்க மேலே உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. நீங்க தாமே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒரு பின்மாரி காலத்து மழை எங்க தேசத்துல நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு சபைகளையும் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியால நீங்க நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு சபைகளையும் ஊற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தாமே ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே ஒரு மகா பெரிய எழுப்புதல் நாங்க பார்க்கணும்ப்பா. எங்க தேசம் மறுரூபமாக்கப்படணும் ஆண்டவரே. எங்க தேசத்து மேல நீங்க மனம் இறங்குவீராக. ஒவ்வொரு ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே ஆவியில நிறைந்து உம்மை தேட நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் எழுதின புத்தகம் 91 அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம தேசத்தில் இருக்க எல்லா வாதைகளும் மாற்றிப்படணும். நோயோட நிறைய பேர் இருக்கா, அவர்லாம் தேவன் தாமே ரட்சிக்கப்படுத்தணும். அவர் நோய் இல்லாமல் மாறணும் அப்படின்னு சொல்லி செஞ்சோம். வெள்ளத்தந்தை மெச்சுதிக்கிறோம் மெசோதிக்கிறை சபா. எங்கள் தேசத்தில் இருக்க நோயில் இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறை சபா. ஆண்டவர் எல்லாரும் தேவனாமே அந்த ரட்சிக்கப்படுத்துங்க சபா. ரட்சிப்பின் கடனாமே ஒவ்வொருத்தரையும் தொடுவதாக சபா. அந்த ரட்சிக்க கூட அப்படி கைகள் குறுகி போகலை சபா. தேவன் நாமே நோயோடு இருக்க ஒவ்வொருத்தரையும் தேவன் ரட்சிக்கப்படுத்துங்க. எல்லா வியாதிகளையும் தேவன் நாமே மாற்றி போடுங்க சபா. நினைமையான் தேவன் கண்டுகொண்ட வியாதியெல்லாம் தேவன் நாமே மாற்றி போடுங்க சபா. எங்கள் தேசத்தில் என்னென்ன வாதைகள் இருக்கோ எல்லா வாதைகளையும் தேவன் நாமே மாற்றி போட முடியாது ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற இயேசுவா. தேவனை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. தேசத்துல ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிற இயேசுப்பா. நோய்கள் மாற உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே சுகமாக்குங்க இயேசுப்பா. ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே செயல்படும்படி ஜெபிக்கிறோம். தேவன் ஒவ்வொரு ஜனங்கள் அறிய உதவி செய்யுங்க. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய ரட்சிப்பு வெளிப்படுவதாக இயேசுப்பா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே செயல்படும்படி ஜெபிக்கிறோம். எல்லா வாதைகளும் மாற உதவி செய்யுங்க இயேசுப்பா. கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக இயேசுப்பா. எல்லா வைரஸ்களும் மாற உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா கேன்சர் வியாதிகளும் மாறட்டும் இயேசுப்பா. கர்த்தருடைய வல்லமை தாமே எங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம். தேசம் வந்து வியாதி இல்லாத தேசமா மாற உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படி செய்யற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சங்கீதம் எழுதின புத்தகம் 127வது அதிகாரம் 1வது வசனம். 127 1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நம்ம தேசத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகணும். ஒவ்வொரு நகரத்தையும் காவலாளரை காக்கிறவரை தேவன் காத்தாருன்னா ஒவ்வொரு நகரம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி செஞ்சோம். நம்ம தேசத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகும். சோதரிக்கிற சபா, இந்த வேலை எங்களை ஜெபி கொடுத்தாக்காம நன்றி செலுத்துகிற சபா. சபா, எங்கள் தேசத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக சபா. எல்லா பாதுகாப்பு சீர்களுக்கு எல்லா கிரியைகளும் அளிக்கப்படுவதாக. உடைய பாதுகாப்பின் கடனாமல் எங்கள் தேசத்தில் இறங்குவதாக கர்த்தருடைய மகிமை நாம் வெளிப்படுவதாக சபா. அந்த காவலர் விழித்திருக்க சபா. உடைய தேசத்தை நீங்கள் பாதுகாத்து எங்கள் தேசத்தை பாதுகாக்க முடியும் சபா. எங்கள் தேசத்தில் இருக்க எல்லா சண்டைகளும் ஆடுவதாக. தேவன் நம்ம எங்கள் தேசத்தில் ஒரு பாதுகாப்பு தேவன் கட்டளையிடுங்க சபா. பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. இந்த வேளை ஜெபி கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். தேசத்தில் உம்முடைய பாதுகாப்பின் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, எவ்வளவோ சண்டைகள் யுத்தங்கள் ஆண்டவரே எங்க தேசத்துல ஏற்பட்டாலும் ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாக்கிற வல்லமை உங்கள்கிட்ட மட்டும்தான் ஏசப்பா இருக்கு. ஆண்டவரே, நீங்க தாமே ஒவ்வொரு ஜனங்களையும் விழித்திருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதுகாப்பின் வல்லமை எங்க தேசத்தின் மேல இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியினால வறுமையினால ஏழ்மை நிலையில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, வீடு இல்லாதவருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. பாதுகாப்பின் வல்லமை எங்க தேசத்துல வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை தவிர எங்களுக்கு வேற பாதுகாப்பு இல்ல ஆண்டவரே. நீதாமே ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை
உங்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 14 அதிகாரம் 34 வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நம்ம தேசத்தில் ஒரு நீதி உண்டாகணும், எல்லா அநியாயங்களும் அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சோதரிக்கிற சபா எங்கள் தேசத்தில் ஒரு நீதியை தேவன் நம்ம கட்டளையிடுங்க சபா. எல்லா அநியாயங்களும் அழித்து போடுங்க சபா. எல்லா ஊழல்களும் அழிக்கப்படுவதாக சபா. தேசத்தில் ஒரு தேவன் நம்ம நீதியை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. கடந்த வெளிப்படுவதாக சபா. எல்லா சத்துர நினைக்கிறீங்க அழிக்கப்படுவதாக சபா. ஒவ்வொரு ஜனங்கள் நீதியின்படி நடக்க உதவி செய்தலும் முடியாது ஜெபிக்கிறேன் சபா. இதுக்காக யாராச்சும் ராஜா? அன்னை பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இயேசப்பா. இந்த நேரத்தில் ஜெபிக்க கொடுத்த உடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தினுடைய நீதிக்காக கூட உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களும் நீதியாய் செயல்பட உதவி செய்தல்லுங்க. அநியாயமான காரியங்களுக்கு விலகி இருக்க நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உண்மையா செயல்பட நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. ஆண்டவரே, நீதியா செயல்பட விடாமல் தடை செய்கிற எல்லா கிரிகளும் அழிக்கப்படுவதாக. அநீதியான காரியங்களுக்கு யாரும் ஆண்டவர் இடம் கொடுக்கவே கூடாது சபா. உண்மை போல உண்மையா இருக்க நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசம் முழுவதும் நீதி வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால ஆண்டவரே, எந்த ஒரு பாவமும் எங்க தேசத்துல வரவே கூடாது ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்க நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. அதனால ஒவ்வொருத்தரும் உயர்ந்திருக்க நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் உண்மையை பேச நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா அநீதியான காரியங்கள் பாவங்கள் எல்லாம் எங்க தேசத்தை விட்டு விலகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் நீங்க தாமே சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா லஞ்சங்கள் ஊழல்கள் எல்லாம் ஒழிக்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பணத்துக்காக யாரும் ஆண்டவரே அநீதியான காரியங்களை செயல்படவே கூடாது சப்பா. ஒவ்வொருத்தரும் ஏழைகளுக்கு இறங்குற ஜனங்களா இருக்க நீங்க உதவி செய்தல்லுங்க. உண்மையா ஆண்டவரே, உமக்கு பயந்து நீதியை சொல்ல நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசம் முழுவதும் நீதியான காரியங்கள் நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்படியே சேர்ப்போம். நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம ஜெபிச்ச ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவன் நம்ம பதில் கொடுத்ததுக்காக எல்லாரும் கையில் தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக நாம் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவானா? பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம உண்மையாக இருக்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய ஆசீர்வாதங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக காரியங்களில் உண்மையாக இருந்து அநேக விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அநேக பேர் இருக்கா. ஹல்லேலூயா. அப்போ அநேக காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உண்மையுள்ளவர்களாக நம்ம வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம ஜெபத்தில் என்ன செய்யணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். குடும்ப ஜெபத்தில் உண்மை இருக்கணும். தனி ஜெபத்தில் உண்மை இருக்கணும். உபவாச ஜெபத்தில் என்ன செய்யணும்? உண்மை இருக்கணும். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிற காரியங்களை நம்ம உண்மையாக இருக்கும்போது நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதங்களை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? ஒழுங்காக நம்ம அதை கடைபிடிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஜெபத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளணும். 2வது, நம்ம வேதத்தை வாசிக்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்னா வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். காலையிலையும் எழுந்திருக்கும் போது வாசிக்கணும். இரவு தூங்கும் போது என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிக்கிறதோட மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுல நம்ம உண்மையை நம்ம வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதன்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா.
இப்போ நம்ம அநேக இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா வேலை செய்கிற இடங்களில் நம்ம உண்மையை நம்ம வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். வேலை செய்கிற இடங்களில் குறிப்பிட்ட அளவு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த அத்தனை மணி நேரம் நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யணும். நம்ம அந்த இடங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ வேலை செய்கிற இடங்களில் நம்ம உண்மையை வெளிப்படுத்தணும். அடுத்தது நம்ம படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் நம்ம படிக்கிற காரியங்கள் என்ன செய்யணும்? உண்மையை நம்ம வெளிப்படுத்தணும். இப்போ ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு, காலேஜில் படிக்கிறவங்க, ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து உண்மையாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். கொடுக்குற ஹோம்ஒர்க்கை நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து உண்மையாக அதை நம்ம செய்யணும். அதில் நம்ம ஏமாற்று காரியங்களை நம்ம வெளிப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. அப்போ எல்லா காரியங்களையும் நம்ம உண்மையை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாவது நம்ம எடுத்த பொருத்தனைகளை நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக நம்ம இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நியூ-இயர் அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக தீர்மானங்களை நம்ம என்ன செய்வோம்? எடுப்போம். அநேக பொருத்தனைகளை நம்ம என்ன செய்வோம்? எடுப்போம். ஹல்லேலூயா. அதை ஜனவரி மாதம் செய்வோம், பிப்ரவரி மாதம் செய்வோம். அடுத்து வர வர நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா அந்த பொருத்தனைகளை நம்ம என்ன செய்வோம்? மறந்துடுவோம். அந்த பொருத்தனைகளை நம்ம செய்ய மாட்டோம். அப்போ நம்ம எடுக்கிற பொருத்தனைகளை நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? உதவி செய்ய மாட்டோம். நம்ம தேவனுக்கு நான் இந்த அளவு நான் கொடுப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணியிருப்போம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? தேவனுக்கு நம்ம கொடுக்குற காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்க மாட்டோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுற அந்த பொருத்தனைகளை நம்ம என்ன செய்யணும்? உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஊழியம் செய்கிற காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை நம்பி தந்த அந்த ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உண்மையாக நம்ம செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நம்மளுக்கு சுவிசேஷ அழைப்பு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்னா அறிவிக்கணும். அந்த மாதிரி காரியங்களில் நம்ம உண்மையை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ சபைக்குள்ளே நம்ம சமையல் செய்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, சிறுவர் ஊழியம் நடத்துகிற காரியங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பாத்திரம் கழுவுற வேலையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு பொறுப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த பொறுப்புகளில் நம்ம என்ன செய்யணும்? அந்த ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் அதற்குரிய நன்மைகளை, அதற்குரிய மகிமையை தந்து தேவன் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களில், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாமை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேவன் சொன்னார், சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான். தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்களில் ஆபிரகாம் கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால தான் அவன் அநேக ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். தேசத்தில் ஆசீர்வாதமாக அவன் வாழுகிறான். ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா பாவம் செய்யாமல் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில் என்ன செஞ்சான்? உண்மை உள்ளவனாக இருந்தான். பாவம் செய்ய சூழ்நிலை வந்தபோது அவன் என்ன செய்யலை? பாவம் செய்யலை. அந்த பரிசுத்தமான அந்த வாழ்கிற காரியங்களில் தேவனுக்கு உண்மையாக இருந்ததான தான் அவன் அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் என்ன செஞ்சான்? அதிபதியாக உயர்த்தப்பட்டான். அப்போ நம்மளும் அப்படி தான் பாவம் செய்கிற காரியங்களில் மனுஷன் பார்க்குறாங்களோ இல்லையோ தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம எல்லா காரியங்களையும் பாவத்துக்கு விலகி பரிசுத்தமான வாழ்க்கையில் நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா யோசேப்பை தேவன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஆசீர்வதிச்சிருக்காரு. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம தானியேலை பார்த்தோம் அப்படின்னா 3 வேளையும் நான் ஜெபிக்கிறதுல என்ன செஞ்சான்? தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தான். பொருத்தனை எடுத்தான். அதே மாதிரி எவ்வளோ பெரிய பாடுகள், போராட்டங்கள், அந்த அதிகாரிகள்னால எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அவன் ஜெபிக்கிற காரியத்தில் என்ன செஞ்சான் அப்படின்னா உண்மையை என்ன செஞ்சான்? வெளிப்படுத்தினான். 3 வேளையும் அவன் ஜெபிக்க ஒரு நாள் கூட என்ன செய்யலை? தவறலை. அதனால தான் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே மாதிரி ராஜாவினுடைய போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணினான். ஆனால் அந்த தீர்மானத்தில் என்ன செஞ்சான் அப்படின்னா கடைசி வரைக்கும் என்ன செஞ்சான்? உண்மையாக இருந்ததுனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ நம்மளும் ஜெபிக்கிற காரியத்தில், வேதத்தை வாசிக்கிற காரியத்தில், பிறருக்கு உதவி செய்கிற காரியத்தில், கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தில், ஊழியத்தை செய்கிற காரியங்களில், எல்லா காரியங்களையும் நம்ம உண்மையாக இருக்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்மளால் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களை பெறுவான்னு பைபிள் என்ன செய்யலை? சொல்லலை. பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. பரிபூரணா எல்லா விதத்துலையும் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஒரு குறை இல்லாமல் தேவன் என்ன செய்வார்? நம்மளை நடத்துவார். அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்னா எல்லா காரியங்களையும் நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையுள்ளவர்களாக வாழும்போது நன்மையான காரியங்களை, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன்.
எந்தன் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா, கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவா. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா. ஆசீர்வதிக்கிற கரங்கள் அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் வெளிப்படுவதாக. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எல்லாம் நாம் இந்த ஜெப குறிப்புகளுக்கு நேராக கரங்களை நீட்டுவோம். பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஜெபத்திற்கும் பதிலை தருவீராக. தேவக்காரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. எல்லா விதமான ஜெப குறிப்புகளுக்கும் பதிலை தந்து நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லா காரியங்களையும் உண்மையுள்ள மனிதர்களாய் வாழ ஆண்டவரே, உமக்குள்ள ஆண்டவரே உண்மையை வெளிப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொன்னது போல எல்லா காரியங்களும் நாங்கள் உண்மையாய் வாழ்ந்து உம்முடைய பரிபூரண நன்மைகளை, பரிபூரண ஆசீர்வாதங்களை, பரிபூரண கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் உங்கள் வல்லமை வெளிப்படட்டும். அவர்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தருவீராக. அவர்களையும் நீர் ஆண்டவரே பரிபூரண ஆசீர்வாத நன்மைகளால் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடி ஜெபித்த எல்லாருக்குள்ளேயும் உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் வெளிப்படட்டும். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென்.